ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டன். நம்ம சேனலில் ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிள் மேக்கிங் யூஸிங் குந்தன் ஸ்டோன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பேங்கிள்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு தியரி மாதிரி தான் வரும். ஸோ இதையும் நோட் பண்ணி வைக்கிறதுனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்டோன்ஸ் எப்படி நம்ம பேங்கிளில் ஒட்டுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் மறுபடியும் அதை டீப்பாக வந்து எந்தெந்த ஸ்டோன்ஸ் நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிசைனிங்னு பார்த்தோன்னா, நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து ஃப்ளாட் பேங்கிள் தான் எடுத்திருக்கேன். ஸோ ரவுண்டாக ப்ளைனாக ரவுண்டாக இருக்கும்ல, பேங்கிளில் வந்து 2 பேங்கிள் இருக்குது, ஃப்ளாட் அண்ட் நார்மல் இருக்குது. ஸோ ஃப்ளாட் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஜென்ரலாக நம்ம போடுற டிசைன்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் லைன் டிசைன்ஸ் தான் வந்து நம்ம அதிகமாக போடுவோம். ஸோ சிங்கிள் லைன் டிசைன்ஸ் எதில் போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கட் பேங்கிளில் தான் அதிகமாக நம்ம போடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாக 4 கட் பேங்கிளில் வர டிசைன் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் டிசைன்னாக நம்ம வந்து என்ன கொடுக்கலாம், சிங்கிள் லைனாகவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் ரவுண்டு கொடுக்கலாம், இல்லைனா ஸ்கொயர் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து ரவுண்ட் ஆர் ஸ்கொயர் கொடுத்து அந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதே இது செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, இதே இது சிங்கிள் லைன் டிசைன்லேயே வந்து இன்னொன்று என்னென்னா, சென்டரில் இப்போ நான் வந்து ரவுண்டு சொன்னேன் பாருங்களேன், அந்த ரவுண்டோ இல்லை ஸ்கொயரோ இல்லை டைமண்ட் ஷேப்போ அது வந்து எதாக இருந்தாலும் சென்டரில் கொடுத்துட்டு 4 சைடும் ரவுண்டு, குட்டி ரவுண்டு வந்து 3mm ரவுண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் இதுவும் சிங்கிள் லைன் டிசைனில் தான் கவர் ஆகும். ஸோ உங்களுக்கு நான் போட்டே காட்டியிருப்பேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒரு ஸ்கொயர் ஒரு டைமண்ட் ஷேப் வச்சுட்டு 4 எட்ஜஸ்லேயும் வந்து நீங்கள் குட்டி ரவுண்டு அதை வச்சு யூஸ் பண்ணிங்கனாலும் அது சிங்கிள் லைனில் கவர் ஆகிடும். ஸோ இதே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்டு சென்டரில் வந்து கொஞ்சம் பெரிய ரவுண்டு வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாமே வந்து குட்டி ரவுண்டு அந்த இதை கவர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த லைன் சிங்கிள் லைன் டிசைன் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே சிங்கிள் லைன் டிசைன் இது வந்து டியூப் பீடுன்ட்டு நம்ம ஆல்ரெடி வந்து இந்த பீட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம், பேசிக் மெட்டீரியல்ஸ் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ இப்போ பீடு வந்து டியூப் பீடு வச்சு நம்ம பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் வந்து ஒரு ஸ்கொயர் நீங்கள் பெரிய ஸ்கொயர் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்கொயர் போட்டு 2 சைடுமே வந்து அந்த டியூப் பீடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்டரில் பெரிய ஸ்கொயர், 2 சைடும் டியூப் பீடு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து சிங்கிள் லைன் டிசைனில் தான் வரும். ஸோ இப்போ வந்து இன்னொரு டிசைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு டிசைன் நம்ம கொடுக்குறது ஃபுல்லாகவே நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எதுவுமே வந்து நம்ம மைண்டுக்கு எந்த டிசைன் தோணுதோ அந்த டிசைனில் தான் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இன்னொன்று வந்து ஹாஃப் மூன் குந்தன் ஸ்டோன் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சென்டரில் ஒரு ரவுண்டு 3mm ரவுண்ட் நீங்கள் வச்சுட்டு 2 சைடுமே வந்து நீங்கள் அந்த ஹாஃப் மூன் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அது ஒரு டிசைனாக வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு பெனில் நான் போட்டு காட்டியிருக்கேன்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 3மே வந்து வித்தவுட் டிஸ்டன்ஸில் தான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஆல்ரெடி டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது லாஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்ம பார்க்குறது வந்து வித் டிஸ்டன்ஸோட நம்ம வந்து டிசைன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது மேலே பார்த்த அந்த 3 டிசைன்ஸுமே வந்து உங்களுக்கு லைனாக வரும், டிஸ்டன்ஸே இல்லாமல் வரும், ஒன்றா வரும். இப்போ வந்து டிஸ்டன்ஸோடு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு 1 2 3 அது எல்லாமே வந்து நான் போட்டு காட்டியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் வரும். இதில் எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது 1க்கு வந்து நம்ம டிசைன் கொடுத்தோன்னா அடுத்து 3க்கு கொடுப்போம், அடுத்து 4 6 8 அந்த மாதிரி தான் வந்து நம்ம டிசைன்ஸ் கொடுப்போம். ஸோ ஒவ்வொரு டிசைன் நீங்கள் கொடுக்குறப்ப கொஞ்சம் கேப் விட்டு அந்த கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். ஸ்பேஸ் இருக்கிறத பொறுத்து தான் வந்து நமக்கு அந்த டிசைன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும், ஸ்பேஸும் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து அந்த டைமண்ட் ஷேப் நான் எடுத்துகிட்டு 2 சைடுமே வந்து ஸ்டோன் 4 சைடும் ஸ்டோன் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இடையில கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இப்போ ஒன்றுக்கு வந்து நீங்கள் டிசைன் கொடுத்தீங்கன்னா 2க்கு ஸ்பேஸ் விட்டுட்டு 3க்கு டிசைன் கொடுங்க. 3க்கு டிசைன் கொடுத்தீங்கன்னா 4 விட்டுட்டு அடுத்து 5க்கு கொடுக்கணும்.
ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பேஸ் விட்டு நீங்கள் டிசைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து வித் டிஸ்டன்ஸோட நம்ம சிங்கிள் லைன் க்ரியேட் பண்ணுறது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பேஸ் விட்டு நீங்கள் வந்து டிசைன்ஸ் கொடுக்கலாம். இப்போ பார்த்துருக்க இது எல்லாமே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எப்படி டிசைன்ஸ் நம்ம கொடுக்குறது, சிங்கிள் டிசைன்னா ஆக்சுவலாக இது வந்து நான் 4 கட் பேங்கிளுக்கு தான் வந்து ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா 4 கட் பேங்கிள்ன்றது வந்து சைஸ் வந்து சின்னதாக இருக்கும், ஐ மீன் அகலம் வந்து சின்னதாக இருக்கும். அப்படின்றப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பீட்லாம் வந்து இந்த குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது வந்து நம்ம பேங்கிளில் எப்படி நம்ம டிசைன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் எடுத்துருக்கிறது, நான் ஆல்ரெடி நம்ம நேற்று கிளாஸில் வந்து டபுள் த்ரெட் பேங்கிள் நம்ம த்ரெட் யூஸ் பண்ணி பேங்கிள் மேக் பண்ணியிருப்போம்ல. ஸோ அந்த பேங்கிள் நான் 2 கட் பேங்கிள்லேயே வந்து எப்படி டிசைன் கொடுக்குறதுன்னு நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஆனால் நீங்கள் வந்து எனக்கு டைம் இல்லை, பேங்கிள் ரேப் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் ஆல்ரெடி ரேப் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா 4 கட் பேங்கிள் இருக்கும்ல, 4 கட் பேங்கிளில் த்ரெட்டை நல்லா ரேப் பண்ணிக்கோங்க. ரேப் பண்ணிவிட்டு அதில் இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3mm ஸ்கொயர் வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் இந்த டிசைன்ஸ் எல்லாமே 2 கட் பேங்கிளில் தான் உங்களுக்கு வந்து நான் போட்டு காட்டியிருப்பேன் நான். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தால் 4 கட் பேங்கிளில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இன்னொன்று ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, இப்போ நீங்கள் பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போயிட்டீங்க, கஸ்டமர்கிட்ட வந்து உங்களுக்கு ஆர்டர் வருது, கஸ்டமர்கிட்ட இருந்து ஆர்டர் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ பேங்கிள் வந்து கஸ்டமர் வந்து என்ன கலர் த்ரெட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்களோ அந்த த்ரெட்டுக்கு எந்த ஸ்டோன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த டிசைன் நம்ம கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம த்ரெட்டெல்லாம் ரேப் பண்ணிவிட்டு இந்த டிசைன் கொடுக்கலாமா அந்த டிசைன் கொடுக்கலாமான்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் தான் அதிகமாக வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் நமக்கு ஆர்டர் வரும்போதே நீங்கள் கஸ்டமர்கிட்ட இருந்து ஆர்டர் எடுக்கிறப்பவே வந்து எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. என்ன கலர்னு கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பேங்கிளில் வந்து த்ரெட் ரேப் பண்ணிவிட்டு என்ன டிசைன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேங்கிள் ரேப் பண்ணி அதில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படின்றப்ப தான் நமக்கு டைமும் வந்து வேஸ்ட் ஆகாமல் குயிக்காக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம த்ரெட்டை வந்து ரேப் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த டிசைன் கொடுக்கலாமா அந்த டிசைன் கொடுக்கலாமான்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ அப்படின்றப்போ டைம் ரொம்பவே வந்து நமக்கு வேஸ்ட் ஆகும். ஸோ நான் வந்து ஒரே பேங்கிள்லேயே கிட்டத்தட்ட ஒரு 6-7 டிசைன்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ நான் அதுக்காக நான் ஸ்கொயரு, டியூபு, ரெக்டாங்கிள், ரவுண்டு இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த ஃபேப்ரிக் க்ளூ இதுவும் ஒன்று இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது, பிங்க் கலர் இருக்குது. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, இது வந்து ஃபாஸ்ட்டாக நமக்கு ட்ரை ஆகும். நம்ம பிங்க் கலரும் ட்ரை ஆகும். ஆனால் பிங்க் கலர் க்ளூவை விட இந்த க்ளூ வந்து சீக்கிரமாகவே ட்ரை ஆயிரும். ஸோ அதிலே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ரையிங் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஏதாவது எமர்ஜென்சி அர்ஜென்ட் ஆர்டர் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூ கலர் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ளூ வந்து பேங்கிள் ஃபுல்லாக அப்ளை பண்ணக்கூடாது. எப்போயுமே வந்து நீங்கள் டிசைன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணாதீங்க. எந்த இடத்துல நீங்கள் டிசைன் கொடுக்குறீங்களோ அங்கே மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த டிசைன் முடிச்சுட்டு அடுத்த டிசைனுக்கு போகிறதுக்குள்ளே பாதி ட்ரை ஆயிரும். அப்புறம் மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கம்மியாகவே நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டிசைன் முடிச்சுட்டு அடுத்த டிசைன் போகிறப்ப நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து 3mm ரவுண்டு தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, ஏன்னா அந்த டிசைன் போடுறது தெரியாது. நான் ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் 3mm ரவுண்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த டிசைன் இது வந்து இப்போ ரவுண்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இப்போ 4 கட் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 4mm ரவுண்டு கூட கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படியே ஃபுல்லாக ரவுண்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து நான் 2 கட் எடுத்துருக்கனால உங்களுக்கு ரொம்ப சைடில் ஸ்பேஸ் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். உங்களுக்கு 4 கட்டில் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்கொயர் ஷேப் தான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.
நீங்கள் வந்து பண்ணுறப்போ செப்பரேட்டாக தனித்தனியாக நீங்கள் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வரணும், கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தனித்தனியாக வந்து நீங்கள் டிசைன்ஸ் கொடுங்க. நான் ஒரே இதாக கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா தனித்தனியாக நான் ஒவ்வொரு பேங்கிளுக்கும் இது பண்ணிகிட்டே இருந்தேன்னா டேஸ் வந்து ரொம்ப அதிகமாகும், கிளாஸ் வந்து ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் ஒரே பேங்கிள்லேயே டிசைன்ஸ் எல்லாமே வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நான் போட்டிருக்கிறது வந்து ஸ்கொயர்லாம் போட்டிருக்கேன். ஸ்கொயர் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து முன்னாடி சொல்லிட்டேன், இது வந்து 4 கட் பேங்கிளுக்கு வர டிசைன்ஸ் தான், சிங்கிள் லைன் டிசைன் தான் வந்து இது எல்லாமே. ஸோ நான் பண்ணியிருக்கிறது 2 கட். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, 2 கட் பேங்கிளில் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் பண்ணுறது வந்து 4 கட் பேங்கிளில் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து அகெயின் கொஞ்சமாக நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நான் டியூப் பீடை வந்து இதில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று நம்ம யூஸ் பண்ணுறது B7000 அந்த க்ளூவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம அந்த OHP ஷீட்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் அந்த வேக்ஸ் ஸ்ட்ரிப் இருக்கும், இன்னொன்று ஒரு ப்ரௌன் கலர், நம்ம கிட்டு வாங்கினவங்களுக்கு தெரியும், ப்ரௌன் கலரில் இருக்கும் அந்த வேக்ஸ் ஸ்ட்ரிப், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து த்ரெட்டு பேங்கிள் மேக் பண்ணுறப்ப த்ரெட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, த்ரெட்டில் வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் கம்மு யூஸ் பண்ணிங்க, க்ளூ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, B7000 க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அது மேலே அப்படியே தெரியும், அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போது இதுனா இந்த ஃபேப்ரிக் க்ளூனா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம போட்ட இடமே தெரியாது. ஏன்னா இப்போ ஒயிட் கலரில் இருக்கும், நம்ம கம் அப்ளை பண்ணாலும் ஒயிட் கலரில் இருக்கும். ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நார்மலாக அது த்ரெட் கலரில் மாறிடும். இது B7000 நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மேலாகில் ரொம்ப ஒரு மாதிரி தெரியும். ஸோ அதனால் இதுக்கு மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேங்கிளுக்கு போடுறதுக்கு மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ட்ரையாங்கிள் ஷேப் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ட்ரையாங்கிள் வந்து 3 சைடும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ வந்து ஆப்போசிட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் கொடுக்குற டிசைனே தான் கொடுக்கணுமான்னா இல்லை, நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் கொடுக்கணும்னு தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கொயர் சென்டரில் வந்து ஒரு ஸ்கொயர் டியூப் வந்து ஸ்கொயர் குந்தன் ஸ்டோன் வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு அந்த 4 சைடும் நான் ஆல்ரெடி இந்த டிசைன் வந்து நம்ம பெனில் போட்டு காட்டியிருப்பேன். 4 சைடும் வந்து குட்டி ஸ்டோன், ரவுண்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டிசைன் தான் இதில் நான் கொடுத்துருப்பேன். இப்போது இந்த குந்தன் ஸ்டோனும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இது இல்லை அப்படின்னா, இது வந்து இப்போ எனக்கு 2 கட் பேங்கிளுக்கு கரெக்டாக இருக்குது. இதே உங்களுக்கு சைஸ் இன்னும் சின்னதாக வேணும், 4 கட் பேங்கிளில் யூஸ் பண்ணணும், சைஸ் சின்னதாக வேணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஸ்டோன் செயின் இருக்கும்ல, நான் ஆல்ரெடி நம்ம கிளாஸில் காட்டியிருப்பேன், நான் பேசிக் மெட்டீரியல் கிளாஸில் காட்டியிருப்பேன். அந்த ஸ்டோன் செயின் இருந்ததுன்னா அதவே குட்டி குட்டியாக ஒவ்வொன்றா தனித்தனியாக கட் பண்ணி அதையுமே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பெருசு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் உங்களுக்கு பேங்கிளோட சைஸ் வந்து அகலம் வந்து சின்னதாக இருக்கிறப்போ நீங்கள் குட்டி ஸ்டோன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை குட்டி குட்டியாக ஒன்றா நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ட்ராப் ஷேப் எடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் ப்ரீவியஸில் நான் கொடுத்துருக்கேன் டிசைன் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி சென்டரில் வந்து ட்ராப் கொடுத்து சைடில் 4 சைடும் வந்து குட்டி ஸ்டோன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ அடுத்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் வந்து ஒரு குட்டி ஸ்டோன் வச்சுட்டு 2 சைடும் வந்து நம்ம ஹாஃப் மூன் அந்த டிசைன் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் என்னென்னா சரி வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ப்ரிப்பேர் பண்ணாமல் இது பண்ணதுனால ஸ்டோன்ஸ் ஒவ்வொன்றா நான் எடுத்து வச்சுட்ருந்தேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்டோன்ஸ் தேவைப்படுதோ அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் டிசைன்ஸ் கொடுங்க. ஏன்னா நான் அந்த டைமில் தான் ஒவ்வொரு ஸ்டோன்ஸாக நான் எடுத்து பார்த்து ஓப்பன் பண்ணி நான் எடுத்துகிட்ருந்தேன். ஸோ நீங்கள் முன்னாடியே வந்து பிளான் பண்ணிவிட்டு டிசைன்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணுங்கள். ஸோ இப்போது வந்து சென்டரில் ஒரு டாட் கொடுத்து 2 சைடும் வந்து நான் ஹாஃப் மூன் ஷேப் வந்து கொடுத்தாச்சு. ஸோ ஒரே வளையல் பாதியிலேருந்து வீடியோ பாதியிலேருந்து யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஒரே டிசைன் ஒரே பேங்கிளில் எல்லா டிசைன் நான் கொடுத்துருப்பேன், செப்பரேட்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு ஃபுல் ஸ்கொயர் தான் நான் கொடுக்க போகிறேன். பெரிய ஸ்கொயர் இருக்கும், அந்த பெரிய ஸ்கொயர் ஷேப் வந்து இதில் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கொயர் ஒன்று எடுத்து அதை மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெரிய ஸ்டோன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரே சிங்கிள் லைனில் ஸ்டோன்ஸ் கொடுத்தாலுமே வந்து நல்லாயிருக்கும். இல்லை சென்டரில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் கொடுத்து 2 சைடும் டிசைன் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து அடுத்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு டிசைன் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அது வந்து சேம் இதே மாதிரி பெரிய ஸ்கொயர் ஒன்று வச்சுக்கோங்க. சென்டரில் பெரிய ஸ்கொயர் கொடுத்துட்டு 2 சைடும் டியூப் பீடு நம்ம பார்த்தோம்ல, அந்த டியூப் பீடு வந்து 2 சைடும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. என்கிட்ட சின்ன டியூப் பீடு இல்லை, பெரிய சைஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த பெரிய ஸ்கொயருக்கு வந்து நான் 2 சைடும் டியூப் பீட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் ஒவ்வொரு டிசைன்ஸாக வந்து சிங்கிள் பேங்கிளில் மேக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கஸ்டமர்கிட்டருந்து ஆர்டர் எடுத்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் எல்லாமே கரெக்டாக வரும். ஸோ நீங்களும் ஒரே பேங்கிள்லே பண்ணாதீங்க, செப்பரேட்டாக நீங்கள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கும் நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணணும், ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நான் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்டில் கூட கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரைவேட்டாகவும் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். எப்போ எந்த டவுட் இருந்தாலும் உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் ஒவ்வொரு டிசைன்ஸாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.